நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங்கை கொன்றவர்கள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்படுவார்கள். குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. சட்ட ஒழுங்கு குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட முதலமைச்சர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குறித்தும் கேட்டறிந்ததாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினரை சந்தித்து நேரில் ஆறுதல் கூறிய பாமக தலைவர் அன்புமணி. தமிழ்நாட்டில் கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றும் அரசுக்கு வலியுறுத்தல். உக்ரைன் போர் குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் நேரில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி. பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலமே தீர்க்க முடியும் என்றும் போர் தீர்வல்ல என்றும் வலியுறுத்தல். சென்னை விளாடிவோஸ்டாக் இடையே கடல்வழி வர்த்தக பாதை திட்டம் பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சிவகாசி அருகே காளையார்குறிச்சியில் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. போர்மேன் குணசேகரன் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவான ஆலை உரிமையாளருக்கு வலைவீச்சு. சிவகாசி பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம். காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான தரவரிசை பட்டியல் நாளை காலை 10:30 மணிக்கு வெளியாகிறது. மாணவர் சேர்க்கைக்கான சிறப்பு இணையதளத்தில் தரவரிசை பட்டியலை உடனடியாக தெரிந்து கொள்ளவும் ஏற்பாடு. சென்னை சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லத்திற்கு மனைவியுடன் சென்ற நடிகர் நெப்போலியன். விஜயகாந்த் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதுடன் குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறினார். மன்னிப்பு கடிதம் கொடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி யார் என்று முன்னாள் முதலமைச்சர் OPS கேள்வி. EPS-ஐ போல சர்வாதிகாரமாகவும் தெனாவட்டாகவும் பேச மாட்டேன் என்று மதுரையில் பேட்டி. அவரை போல நான் தெனாவட்டாவோ சர்வாதிகாரமோ பேச மாட்டேன் என்பது நாட்டு மக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் நன்றாக தெரியும். இந்த சூழ்நிலையில் கட்சி இணைப்பதுதான் ஒரே வழி. புதுச்சேரியில் வரக்கூடிய 15ஆம் தேதி முதல் அரசு பள்ளிகளின் நேரம் மாற்றப்படுகிறது. காலை 8:45 மணிக்கு பதிலாக 9 மணிக்கு தொடங்கி மாலை 4:20 மணி வரை வகுப்புகள் நடைபெறும் என்று கல்வித்துறை அறிவிப்பு. தன்னை ரவுடி என்று கூறிய அண்ணாமலை மன்னிப்பு கேட்காவிடில் வழக்கு என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எச்சரிக்கை. தமிழக பாஜகவில் 124 ரவுடிகள் உள்ளதாகவும் பட்டியலையும் வெளியிட்டார். சட்டத்தின் மேல் நம்பிக்கை இருக்கு. இந்த அரசியலமைப்பு சட்டம் நீங்கள் பேசிய பேச்சுக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா? நான் இப்ப ஒரு வழக்கு தாக்கல் பண்ணா அண்ணாமலைக்கு முன்ஜாமீன் கிடைக்குமான்றத பத்திரிகையாளரை கேளுங்க. அவர் ப்ரூவ் பண்ணணும். நான் ஹிஸ்டரி ஷீட்டை ரவுடி ஷீட்டை ப்ரூவ் பண்ணணும். எங்கேயாவது இருக்கா அது மாதிரி? எந்த காவல் நிலையத்தாலும் இருக்கா? விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் நாளை வாக்குப்பதிவு மையங்களுக்கு மின்னணு வாக்கு இயந்திரங்கள் அனுப்பக்கூடிய பணியை பார்வையிட்டார் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிடிபட்டது 12 அடி நீளமுள்ள ராஜநாகம். 3 மணி நேரம் போராடி பாம்பை பிடித்து தீயணைப்பு வீரர்கள். ஆண்டு நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதி கல்லூரிகளில் சேர்ந்த மாணவர்கள் விவரங்களை தர தேசிய தேர்வு முகமை மறுப்பதாக உயர்நீதிமன்ற கிளையில் CBCID குற்றச்சாட்டு. கேரள மாநிலம் திருச்சூரில் கோவில் வளாகத்தில் உறங்கிக் கொண்டிருந்தவரை சர்வசாதாரணமாக கடந்து சென்ற பாம்பு. கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த சம்பவத்தால் செய்வதறியாது திகைத்து நின்ற நபர்.
பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தவர்கள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்படுவார்கள் என்றவருடைய குடும்பத்தினரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் உறுதியளித்துள்ளார். கடந்த 5ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்டார். தொடர்பாக 10 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கை காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை ஐனாவரத்தில் ஆம்ஸ்ட்ராங் தற்காலிகமாக குடியிருந்து வந்த இல்லத்திற்கு நேரில் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் கூறினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் உடன் சென்றனர். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்து சட்டத்தின் முன்பாக நிறுத்துவோம் என்றவருடைய குடும்பத்தினரிடம் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்ந்து தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இது அனைவருக்குமான அரசு என்று தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிற்றக்கூடிய முதலமைச்சர் அனைவரையும் அரவணைத்து எளியோர் நலன் காக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். காவல்துறை பாரபட்சமின்றி நெஞ்சுரத்தோடு கடமையாற்றும் என்று கூறிய முதலமைச்சர் நிச்சயம் நீதி நிலைநாட்டப்படும் என்றும் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு தொடர்பாக உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா, உள்துறை செயலாளர் அமுதா, டிஜிபி சங்கர் ஜிவால், சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம், சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் ஆகியோர் பங்கேற்றனர். சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் மற்றும் சென்னை காவல் ஆணையர் அருண் நேற்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் இன்று முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறுவதை விட சட்ட ஒழுங்கை பாதுகாத்து கொலை சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதே முதலமைச்சரின் கடமை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு அவர் தந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த ஒரு மாதம் 1.5 மாதத்தில் கிட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்னா முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அங்கே போய் பார்த்து அவங்க வீட்டில் போய் ஆறுதல் சொல்றது முதலமைச்சர் செய்யறது. பட் ஆனால் அவருடைய முக்கியமான வேலை என்ன? தடுக்கிறது, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது. சட்டம் ஒழுங்குடைய முக்கியமான பிரச்சனை என்னன்னா அதிக அளவில் மது விற்றுட்டு இருக்காங்க, கள்ளச்சாராயம் விற்றுட்டு இருக்காங்க, சந்து கடை திறந்துருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மது கடைகள் ஒரு 5000 கடைகள் இருக்குன்னா சந்து கடைகள் 25,000 கடைகள் இருக்குது. 24 மணி நேரம் மது கிடைக்கும் தமிழ்நாட்டில். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே கஞ்சா, காக்கைன், ஹெபன், அபின், இந்த போதைப் பொருட்கள் எங்கே பார்த்தாலும் விற்றுட்டு. காவல்துறைக்கு தெரியாமல் ஒரு பேக்கெட் கள்ளச்சாராயம் யாரும் விற்க முடியாது, ஒரு பொட்டலும் கஞ்சா யாரும் விற்க முடியாது. இப்போ காவல்துறையை சீர்திருத்தங்கள் நிறையா செய்யணும். இன்னொன்று இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை வேரோடு அறுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு பயம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போது அவங்க கைது பண்ணுறாங்க, வெட்டிடுறாங்க, 6 பேர் போய் வெட்டுறாங்க, கைது பண்ணுறாங்க, அவங்க சரண்டர் ஆகுறாங்க, ஒரு 6 மாதத்தில் வெளியில் வர்றாங்க பெயில், அவ்வளோதான். அவங்களுக்கு அந்த பயம் வரணும். கூலிப்படை அவங்க யாராவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் உடனே. அந்த உடனே 1 மாதம் 2 மாதத்தில் தீர்ப்பு கொடுத்து தூக்கு தண்டனை கொடுத்தா தான் அந்த பயம் வரும். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். BSP's party state president murder in the city itself, in the day itself. So where is the law and order? Totally the state government failure to maintain the law and order situation in state of Tamil Nadu. Particularly the atrocities against the Dalit. இதனிடையே பாமக தலைவர் அன்புமணியும் ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு சென்று ஆறுதல் கூறினார். ஐனாவரம் வீட்டிற்கு சென்றவர் ஆம்ஸ்ட்ராங் படத்திற்கு மரியாதை செலுத்தினார். பிறகு ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி மற்றும் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். பிறகு செய்தியாளர் சந்தித்த அன்புமணி கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பொதுமக்கள் இன்று பீதியில் இருக்கின்றார்கள், அந்த பீதியை போக்க வேண்டும். மீண்டும் நான் சொல்கின்றேன், இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும். ஒழித்தால்தான் இது போன்ற மரணங்கள், கொடூரமான கொலைகள் நடக்காது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பயம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி யாராவது செய்தார்கள் என்றால் இன்னும் ஒரு 2 மாதத்தில் நீதிமன்றங்கள் அவர்களுக்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை கொடுக்கணும். கொடுத்தால்தான் அந்த பயம் இருக்கும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜக பிரமுகருக்கு தொடர்பு இருக்கலாம் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை முன்வைத்த குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த அண்ணாமலை அவரை குற்றப்பதிவேடு கொண்ட முன்னாள் ரவுடி என்று விமர்சித்தார். இதற்கு எதிர்வினையாற்றியுள்ள செல்வ பெருந்தகை தன்னை ரவுடி என்று கூறியதற்கு அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். செல்வ பெருந்தகை அவர்
ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து ஒரு ரவுடி ஷீட்டர் கிடையாது. அதனால் செல்வ பெருந்தகை யாராவது சொல்லிட்டு செஞ்சாங்களா, இல்லை செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டில் எல்லா ரவுடியும் மானிட்டர் பண்ணுறாரா, இல்லை ஒரு செல்வ பெருந்தகையோட அடிஷனலாக தமிழ்நாட்டுடைய டிஜிபி பொறுப்பேற்றிருக்காரான்னு எனக்கு தெரியாது. எங்கிட்ட யாரும் சொல்லவில்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இடமும் இல்லை. ஆனால் செல்வ பெருந்தகை இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் தான் கேட்கணும். ஏன்னா ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கா அப்படிங்கறது காவல்துறை தான் செக் பண்ணுங்கண்ணா. என்ன போய் ஹிஸ்டரி ஷீட்டர் என்றிய ரவுடி ஷீட்டர் என்றிய எங்கேயாவது உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? எங்கேயாவது ப்ரூவ் பண்ண முடியுமா சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல நான் பிறந்தது முதல் இன்று வரை எங்கேயாவது ஒரு இடத்துல இவர் வந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி சொல்லு, எங்கேயாவது சொல்லு. ஹிஸ்டரி ஷீட்டர் ரவுடி ஷீட்டருக்கு டெஃபமேஷன் தான் சொல்லுங்க. நீ என்ன ஐபிஎஸ் படிச்சிருப்ப? கான்ஸ்டபிள கேட்டா சொல்லுவான் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹிஸ்டரி ஷீட்டர் ரவுடி ஷீட்டர்னு. இதுதான் அண்ணாமலையுடைய அநாகரிகமான அரசியல். துக்க வீட்டில் போனா என்ன பேசணும், திருமண வீட்டில் என்ன பேசணும், எதுவுமே தெரியாத ஒரு அரசியல்வாதி அண்ணாமலை இருக்கீங்க. இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை.